சென்னை வளசரவாக்கத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் கைது செய்யப்பட்ட நடிகை அஞ்சு கிருஷ்ணா உட்பட 9 பேரை வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி விக்னேஸ்வரன் என்ற நபர் உள்பட 9 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக இதில் 2 நபர்கள் சினிமா துறையில உள்ள நடிகைகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஒருவர் அஞ்சு கிருஷ்ணா என்பதும் மற்றொருவர் துணை நடிகையாகவும் அதே போல துணை இயக்குநராகவும் பணியாற்றி வரக்கூடிய வின்சி நிவேதா என்பதும் தெரிய வந்தது. குறிப்பா இந்த அஞ்சு கிருஷ்ணா என்பவர் மலையாள நடிகை என்பதும் தமிழில் 2023 வள்ளிமலை என்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருப்பதும் தற்போது நடிகரும் தயாரிப்பாளர் தியாகராஜா அவர்களுடைய தயாரிப்பில் உருவாகி வரக்கூடிய ஒரு திரைப்படத்துல நடித்து வருவதும் முக்கிய கதாபாத்திரம் நடித்து வருவதும் அதனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக சென்னைக்கு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வந்த போது உயிர் தோழியான வின்சி நிவேதாவுடன் தங்கி போதைப் பொருளை பயன்படுத்தியதும் தெரிய வந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வின்சி நிவேதா சரியான பட வாய்ப்புகள் இல்லாதனால தற்போது இந்த போதைப் பொருள் விற்பனையில தனது ஆண் நண்பரோடு சேர்ந்து விற்பனை செய்து வந்ததும் போலீசார் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளாவை சேர்ந்த விபின்சா என்ற நபர் மற்றும் வெங்கடேஷன் ஆகியோருடன் சேர்ந்து பெங்களூரு, கேரளா சென்று மெத்த பேன், ஓஜி கஞ்சா போன்றவற்றை வாங்கி வந்து இந்த வின்சி மற்ற திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. சினிமா நடிகைகள், அவரது தோழி, ஆண் நண்பர் உட்பட 9 பேரை நேற்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில அவர்களை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. பூந்தமல்லி மேஜிஸ்ட்ரேட் முன்பாக நேற்று ஆஜர்படுத்திய நிலையில அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன்படி 17/2 வரை அவர்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. அவர்கள் 9 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர் விசாரணையில அஞ்சுவும் வின்சியும் உயிர் தோழியாக இருந்ததும் மலையாள நடிகையாக இருந்த இவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் வின்சி கூட தங்கியிருக்கும் போது இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் தெரிய வந்தது. வின்சி போதிய படப்பிடிப்பு இல்லாதனால 3 வருடங்களாக போதைப் பொருளை விற்பனை ஈடுபட்டதும் அப்பொழுதுதான் பழக்கமான அந்த அஞ்சு கிருஷ்ணாவுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை வழங்கி மெத்து போதைப் பொருளை வழங்கி அவரை இந்த பழக்கத்திற்கு உள்ளாக்கியதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவுடன் வின்சியும் அஞ்சியும் போலீசாரிடையே கதறி எழுதியிருக்கிறார்கள். தங்களது கேரியரும் அதே போல குடும்பத்திற்கு தெரிந்தால் தங்களுடைய பெற்றோர்களும் மிகுந்தும் வருத்தப்படுவார்கள் என்று கூறி இருவரும் கதறி எழுதியிருக்கிறார்கள். பின்பு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவர்களுடன் தொடர்புடைய சினிமா பிரபலங்கள் யார் யார் என்பது குறித்து பட்டியலை சேகரிக்கும் பணியிலும் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பா வின்சியிடம் இருந்து போதைப் பொருட்களை வாங்கியவர்கள் யார் என்பதை பட்டியலை வின்சியின் செல்போன்களை ஆய்வு செய்து அதை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.